அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவர் திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் ஒருவரை, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நற்செய்தி வாசகம் இன்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 38 ஆண்டுகளாய் முடக்குவாதமுற்றவனை நோயிலிருந்து குணமாக்கிய இயேசுவுக்கு எதிராக பரிசேயர்கள் கேள்விகள் எழுப்புவதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் ஒரு முடக்குவாதமுற்றவனை நோயுற்றவனை குணமாக்குவதில் தவறுகள் இல்லை என்பதற்கு சான்றாக தான் மானிட மகன் என்பதையும், மானிட மகன் என்கின்ற அந்த சான்று இறைவனிடமிருந்தும் என் சொல்லிலும் செயலிலும் திருமுழுக்கு யோவானும் எனக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். எனவே நான் மானிட மகன் என்பதில் உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று இயேசு அழகாக வெளிப்படுத்துகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகம் சொல்லுவது, அவர் கடவுள் ஒருவரை அவர் தரும் பெருமையை நாடாது நமக்குள் மனிதர்களுக்குள் இருக்கின்ற பெருமையை நாடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை களைந்து இறைவன் தரும் மீட்பை, ஆசீர்வாதத்தை பெற்று என்றும் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்த பெற்ற நற்செயல்களில் தேர்ச்சியடைந்தும் அடியார்களாக எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வர செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 32, இறை திருவாக்குகள் 7 முதல் 14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி
அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடு வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 106 பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும்.
யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு, நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பினார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபொழுதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையை உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைவு வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் நற்காரியங்களை செய்வதற்காக எத்தனையோ உள்ளங்கள் முயற்சி எடுப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நீங்களும் நானும் ஒரு சில நேரங்களில் சமுதாயத்திற்காக நல்ல காரியங்களை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறோம். நம்முடைய முயற்சிகள் வேண்டுமென்றால் ஆரம்ப கட்டங்களில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் காலப்போக்கிலே அதற்கு தடையாக நம்மை சுற்றி இருப்பவர்களோ நமக்கு எதிராக இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இப்படி சமுதாயத்தில் நல்லது செய்கின்ற எத்தனையோ நல் உள்ளங்கள் தனக்கு எதிராக போராட்டங்கள் வருகின்ற பொழுது நமக்கு ஏன் வம்பு என்று கூட ஒதுங்கி நிற்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாமும் ஒதுங்கி இருப்பதையும் பார்த்திருக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதியாக காணப்படுகிறது. நல்லதை செய்வதற்கு முயற்சிகள் எடுத்தாலே அதற்கு பல தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். எனவே இந்த போராட்டங்களை சந்திக்க முடியாமல், அதை எதிர்த்து நிற்க முடியாமல் பல நேரங்களிலே பின்வாங்குவது மனிதர்களுடைய இயல்பாக காணப்படுகிறது. ஆனால் எத்தனையோ உள்ளங்கள் போராடி அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் உலகத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அன்னையாம் திருச்சபையிலே அவர்கள் புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதையும் தாண்டி
ஏறக்குறைய 3 நாட்களாக நாம் நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தியில இயேசு செய்த அரும் பெரும் செயல்களுக்காக, நற்காரியங்களுக்காக அவருக்கு எதிராக போராடுகின்ற பரிசேயர்களுடைய மனநிலையும் இயேசுவினுடைய மனநிலையும் தான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மானிட மகன் என்று தன்னை உயர்த்தி பேசுகின்ற பொழுது, எப்படி இவன் கடவுளின் மகன், கடவுளை தன் தந்தை என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் இயேசுவுக்கு எதிராக போராடுகிறார்கள், அவரை கொல்லவும் முயற்சி செய்கிறார்கள் என்று வாசிக்க கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நான் மானிட மகன் என்றும் கடவுள் என் தந்தை என்றும் அதற்கு சான்றுகள் இருக்கிறது என்பதை இன்று நற்செய்தி வாசகத்திலே அற்புதமாக சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, யூத சமுதாயத்திலே சான்றுகள் என்றால் அதற்கு சாட்சியங்கள் தேவை. ஒரு உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்றால் சாட்சியங்கள் தேவை, சான்றுகள் தேவை. இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை யூதர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இறைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம். 2 அல்லது 3 சாட்சியங்களின் வாக்குமூலத்தை முன்னிட்டு குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும். 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை கொண்டு குற்றவாளிகள் கொலை செய்யப்பட வேண்டும். சாட்சிகள் இல்லை என்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது இறைச்சட்டம் 19ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசி கேட்கிறோம். ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவச் செயலையும் உறுதி செய்ய, ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவ செயலையும் உறுதி செய்ய ஒரு சாட்சியின் வாக்கு மூலம் போதாது, 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரே ஒரு சாட்சியத்தை வைத்து அது உறுதி செய்யப்பட மாட்டாது. 2 அல்லது 3 சாட்சிகள் வைத்து அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இறைச்சட்டத்தில் யூதர்கள் பயன்படுத்துவதை காண முடிகிறது. ஆக இயேசு மானிட மகன், தந்தை கடவுள் தன்னுடைய தந்தை என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய வழிமுறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சியத்தை கொடுக்கிறார். முதல் சாட்சியம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் அவரை பற்றி பேசிய வார்த்தைகள். இது முதல் சாட்சியாக கொடுக்கிறார். 2வது சாட்சி, தந்தையாகிய கடவுள் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார். 3வது சான்று மறைநூல் இறை வார்த்தை. தந்தை கடவுள் தன் தந்தை என்று சொல்லும் பொழுது திருமுழுக்கு யோவான் வழியாக அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது யோர்தான் ஆற்றங்கரையில வானம் பிளந்து வெண்புறா போல ஆவியானவர் இறங்கி வந்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவதையும், 3வது மறைநூல் வாக்கு நிறைவேற்றுவதற்கே நான் வந்திருக்கிறேன் என்பதையும் இயேசு சொல்லுகிறார். ஏறக்குறைய அவருடைய பணி வாழ்விலே 3 ஆண்டுகளிலே எத்தனையோ முறை பரிசேயர்கள் அவரை பார்த்து ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்கள், அரும் அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த அரும் அடையாளத்தை, சான்றுகளை சொல்லாத இயேசு இன்று அவர்களிடம் சொல்லுகிறார் என்றால், நேரம் நெருங்கி வந்து விட்டது என்று. அவருடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது. மானிட மகன் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். எனவே நான் தான் அவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த சாட்சியத்தை சொல்லுகிறார், சான்றுகளை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட இயேசு அற்புதமாக இந்த நற்செய்தி வாசகத்திலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய சொல் உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை என்றால், திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், என் தந்தை இவரை என் அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், என் செயல்பாடுகளை இத்தனை நாட்களாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, அது ஒன்றே போதாதா உங்களுக்கு நான் மானிட மகன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல
ஒரு நற்காரியத்தை இந்த மண்ணுலகிலே செய்வதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நாம் எதிர்த்து நின்று போராடி நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த இன்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் கிறிஸ்துவன் என்கின்ற திருமுழுக்கு சான்றிதழை வைத்து மட்டும் நாம் கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட்டால் போதாது. மாறாக நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை போல சான்றுகளாக இந்த மண்ணுலகிலே இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு உண்மையுள்ள சான்று. எனவித தவக்காலத்தின் திருப்பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிற நாம் திருமுழுக்கு யோவானுடைய சான்று, தந்தையினுடைய சான்று, தன்னுடைய மறைமுள் வாக்குறுதியின் சான்று, தன்னுடைய செயல்களின் சான்று எல்லாவற்றையும் இயேசு பரிசேயர்களுக்கு வெளிப்படுத்தியது போல நாமும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையே இயேசுவிடமும் மற்றவர்களிடம் அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பண வாழ்வுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு உண்மையுள்ள சான்றாக அமையும். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகப்ப கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகப்ப கொடுக்கும். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கென்றதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு புகழுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகி எங்களை தீமை அனைத்திலும் இருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுறுதிகளிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வர்மளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று கோழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையினார்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்து திருமகளில் ஏற்றிருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுரளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும், மடியார்களை குற்றங்கள் அனைத்திலுமிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனசான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவாற்றல் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.